உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நான் எந்த அளவுக்கு அவனுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவன் யோசி. அம்மா! ஏய்! எவ்வளவு தைரியம் இருந்தா என் அம்மா மேல கைய வைப்ப? இந்த கையால தானே என் அம்மாவை நீ அடிச்ச. நீ யோசிக்கிறது 100க்கு 100 சரிதான் ராதா. மோகனை பொறுத்த வரைக்கும் நான் அவனுக்கு வெறும் அம்மா கிடையாது, அவன் வணங்குற தெய்வம். தெய்வம்னு கூட சொல்ல முடியாது, சொல்ல போனா அதுக்கும் மேல. தாயில்லாத மோகனை நான் தான் சீராட்டி பாராட்டி வளர்த்தேன். என் பிள்ளைங்களை விட அதிக பாசத்தோட வளர்த்தேன். இந்த விஷயத்த வெறும் நான் மட்டும் சொல்லல, மோகனுக்கும் தெரியும், வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் தெரியும், இந்த ஊர்ல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். இதோ பார் ராதா, நான் மோகனை இந்த உலகத்துல கொண்டு வரல, ஆனா மோகனுடைய உலகமே இப்ப நான் தான். எல்லாத்துக்கும் என்னதான் எதிர்பார்ப்பான். சரி, அதெல்லாம் விடு, போட்டு விடு. அந்த தாமினி விஷயத்தை எடுத்துக்கோ. தாமினி துளசிய கொலை பண்ண பழிய தான் மேல போட்டுக்கிட்டா. ஆனா கடைசி நிமிஷம் வரைக்கும் அவளுக்கு உண்மை தெரியவே இல்லை. துளசிய கொலை பண்ணது தான் இல்லைன்னு அவளுக்கு தெரியாது. அவளாலேயே எதுவும் நிரூபிக்க முடியல. எந்த ஆதாரமும் இல்லாத ஒன்னால என்ன பண்ண முடியும்? என்கிட்ட ஆதாரம் இருக்கு. இந்த கம்பி, இத பரிசோதனை. அட என்ன கம்பி கம்பி கம்பின்னு? இந்த கம்பி இருக்கே ராதா, இது ரொம்ப வருஷம் பழமையானது. இத பரிசோதனை பண்ணணுமா? பண்ணி பாரு. உடனே இத பரிசோதனைக்கு அனுப்பு. உண்மையை நான் எந்த அளவுக்கு சுத்த விட்டுருக்கேன்னு உனக்கு தெரியாது ராதா. நீ என்னதான் தொண்டை கிழிய கத்துனாலும் இதுல எது உண்மை எது பொய்ன்னு உன்னால என்னைக்குமே நிரூபிக்க முடியாது. நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? நான் தான் தி கிரேட் காதம்பரி. நான் நினைச்சேன்னா என்ன வேணாலும் செய்வேன். நான் இந்த விளையாட்டு ஆடல, இந்த விளையாட்டே நான் தான். ஹே ராதா, உன்னால என்ன எதுவுமே பண்ண முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க மோகன் ஐயாவுக்கு எப்படி இவ்ளோ பெரிய துரோகம் பண்ணலாம்? அவர் உங்களை தெய்வமா வணங்கிக்கிட்டு இருக்காரு. நீங்க அவருக்கு அம்மா இல்லையா? எப்படி உங்களால இப்படி துரோகம் பண்ண முடியுது? உனக்கு எல்லாம் கிடைச்சிருச்சுல, அதனாலதான் இதுல என்னெல்லாம் கஷ்டம் இருக்குன்னு உனக்கு புரியாது ராதா. என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாமே எனக்கு தேவை. சின்ன வயசுல இருந்து நான் கண்ட கனவு ஒரு பெரிய பங்களா, ஆடம்பரமான வாழ்க்கை, காரு, பணம்னு எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டேன். ஆனா அதே நேரத்துல எதுவுமே எனக்கு ரொம்ப சுலபமா கிடைக்கல. நேர்மையான வழியில போனா எதுவுமே கிடைக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் அந்த குடிகார விஸ்வநாதனை நான் பார்த்த உடனே அந்த ஆள் எனக்கான ஆடம்பர வாழ்க்கைக்கான டிக்கெட்டா மாறினான். அந்த ஆள் புள்ள மோகன். அப்போ உன் புருஷன் ஒரு குழந்தை. இப்ப என்னன்னா, நான் நினைச்சிருந்தேன்னா நான் ஒரு கெட்ட மாற்றாந்தாயா இருந்திருக்கலாம். ஆனா எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், மொத்த பிசினஸ், பணம், பங்களா, சொத்து அத்தனையும் மொத்தமா மோகன் பேர்ல மட்டும்தான் இருக்கு. அதனால நான் அவனுக்கு எப்பவும் அன்பு, பாசம் அப்படிங்கிற வலைய விரிக்க ஆரம்பிச்சேன். நான் நினைச்ச மாதிரி என்னோட வலையில மோகன் வந்து நல்லா சிக்கிக்கிட்டான். அவனுக்கு என் மேல இருக்கிற பாசம் அதிகமாகி என்ன முழுசா நம்ப ஆரம்பிச்சிட்டான். நான் அந்த வீட்டை பாத்துக்கிட்டேன், பிசினஸ கவனிச்சுக்கிட்டேன், எல்லாத்தையும் கவனமா பாத்துக்கிட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும், ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இது எல்லாமே காதம்பரியான எனக்கு சொந்தமாகும். நான் இன்னொரு விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டேன், மோகன் என் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கான். நான் ஒரு வார்த்தை சொன்ன அவனோட மொத்த சொத்தையும் எல்லாத்தையும் என் பேர்லயும் என் பிள்ளைங்க பேர்லயும் எழுதி கொடுப்பான். இது எல்லாமே கரெக்டா நான் பிளான் போட்டபடிதான் நடந்துகிட்டு இருந்தது. சொல்ல போனா தாமினிக்கும் மோகனுக்கும் நான் நிச்சயதார்த்தமே பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் தாமினி அப்படியே என்ன மாதிரின்னு. எல்லாமே கரெக்டா போய்கிட்டு இருக்கும் போது
அந்த துளசி நடுவுல நுழைஞ்சு எல்லாத்தையும் கெடுத்து விட்டுட்டா. அவ வந்து எங்க வீட்டுக்குள்ள உட்காந்துட்டா. மோகன் எங்க என் கை நழுவி போயிடுவானோன்னு பயந்துட்டேன். அதனாலதான் எனக்கு அந்த நேரத்துல வேற வழியே தெரியாம அவளோட கதையை நான் மொத்தமா முடிச்சிட்டேன். நாம நினைச்சது அடையணும்னா சில நேரத்துல சில பலிகளை நாம கொடுக்க வேண்டி இருக்கும். அந்த குடும்பத்தோட மொத்த கண்ட்ரோலும் எனக்கு வரணும்னு நான் துளசி அப்படிங்கிற ஒருத்திய பலி கொடுத்துட்டேன். அவ்வளவுதான். யார நீங்க கொன்னீங்களோ அவங்க மோகன் ஐயாவோட காதல். ஒருத்தரோட பொண்ணு ஒரு குழந்தைக்கு அம்மா. நீங்களும் ஒரு பொண்ணு தானே? எப்படி உங்களால இப்படி எல்லாம் பண்ண முடிஞ்சது? ஐயோ ராதா, கொஞ்சம் லெக்சரை நிப்பாட்றியா? நான் இப்ப வீட்டுக்கு போறேன். ஆனா நீ உன்னோட உளவு வேலையெல்லாம் முடிச்சுட்டே வா. ஒன்னும் அவசரம் இல்ல. ஆனா நீ யார்கிட்ட மோதிரங்கிறத மறந்துடாத. நான் காதம்பரி, அத ஞாபகம் வச்சுக்கோ. கடைசியில ஒண்ணுமே இல்லாம போயிடு வராதா? ஒரு நாள் இல்ல ஒரு நாள் மோகனையே நீ இழக்க வேண்டி வரும். அதனால ஜாக்கிரதையா இரு. அப்படின்னா அன்னைக்கு துளசி அக்கா எந்த ஆளை பத்தி என்கிட்ட சொன்னாங்களோ அது அம்மா தானா? அம்மா தான் துளசி அக்காவை கொலை பண்ணிருக்காங்க. அவ்வளோ பெரிய குற்றத்தை பண்ணதுக்கு அப்புறமும் அவங்க சுதந்திரமா இருக்காங்க. அவங்க இருக்கிற வரைக்கும் என்னோட மோகன் ஐயாவுக்கும் குஷிக்கும் பாதுகாப்பே இல்ல. அவங்க உயிருக்கு ஆபத்து. ஐயோ கடவுளே கிருஷ்ணா. அம்மா, நான் என் குஷியையும் மோகன் ஐயாவையும் காப்பாத்துறது மட்டும் இல்ல, உங்களை கையும் களவுமா பிடிச்சு உங்க முகத்திரையும் நான் கிழிச்சே தீர்வேன். உங்களை கைது பண்ண வைப்பேன். அப்புறம் என் மோகன் ஐயா, என்னோட குடும்பம், இந்த மொத்த உலகத்துக்கும் நீங்க தான் குற்றவாளி, என் துளசி அக்காவை கொலை பண்ண கொலையாளின்னு கண்டிப்பா நிரூபிச்சு காட்டுவேன். அவங்க எல்லாரையும் நான் முழிச்சுக்க வைப்பேன். யார இத்தனை நாள் அவங்க எல்லாம் தெய்வமா பூஜை பண்ணாங்களோ அவங்க உண்மையிலேயே மிகப்பெரிய அரக்கின்னு நான் அவங்களுக்கு காட்டுவேன். அம்மா, நீங்க காதம்பரி தேவியா இருந்தா நானும் ராதா மோகன் அப்படிங்கறத மறந்துடாதீங்க. மோகன் ஐயாவோட மனைவினா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.